நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிறகன். இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போற கதை ஒரு மணி நேரத்துல, அரை மணி நேரத்துல சொல்லி முடிக்கக்கூடிய விஷயம் இல்ல. இது ஒரு முழு கதை தொகுப்பு. கிட்டத்தட்ட உலகம் முழுக்க பல்வேறு மொழிகளில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல். நிறைய பேரால இன்றளவும் வாசிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் நாம. பல்வேறு மொழிகளில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல இத வாசிக்கும் பொழுது, "என்னது இவ்வளவு மூடத்தனமா இருக்கே!" அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா, நம்ம பார்க்கக்கூடிய இன்னைக்கு சூப்பர் ஹீரோ மூவிஸ் எல்லாமே நம்மளுடைய கற்பனையிலிருந்து வளர்ந்த விஷயங்கள் தான், அந்த கதைகள் தான். அதைப் போலவே ஒரு ஒரு கற்பனையான ஒரு மனநிலையிலிருந்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். கூடவே இத ஒரு கதை தொகுப்பு அப்படின்னு சொல்லாம, நெறைய இடங்கள்ல சுவாரஸ்யமான ஒரு நீதியை சொல்லக்கூடிய ஒரு மேஜிக் பத்தி பேசுறது, எல்லாமே கலந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு நடை இது. 1001 அரேபிய இரவுகள் தான் நான் சொல்றது. அப்போ பெரும்பாலும் 1001 அரேபிய இரவுகள் அப்படின்னோன்னா என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, 1001 கதை இருக்கும் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. பட் ஆனா அது அப்படி இல்ல. 1001 இரவுகளில சொல்லப்பட்ட கதைகள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் சரி. சரி, ஏன் 1001 இரவுகள்ல ஏன் இந்த கதைகள சொல்லணும்? அப்படி என்ன அவசியம் 1001 இரவுகள்ல இந்த கதைகள் சொல்லணும்? அப்படின்ற அந்த கேள்வியிலிருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா, அந்த கேள்விக்கான பதில் என்ன? அப்படின்றது தான் இந்த காணொளியில நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். அப்போ இதுதான் 1001 அரேபிய இரவுகளுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இதிலிருந்து நான் தொடர்ச்சியா 1001 இரவுகள்ல சொல்லப்பட்ட கதைகள பகுதி பகுதியாக, இல்ல ஒரு முதல் நாள் நடந்தது, 2வது நாள் நடந்தது, இது போல பகுதி பகுதியா நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னைக்கு இந்த முதல் பகுதியில உங்களோட நானு சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த 1001 இரவுகள்ல ஏன் இந்த கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க? ஏன் அதுக்கு அவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு? அப்படின்றத, அதுக்கான காரணத்த தான் நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். இந்திய தீபகற்பத்துல 2 அரசர்கள், அது அண்ணன் தம்பிங்க 2 பேர் ஆட்சி செய்துட்டு இருக்கிறாங்க. பெரியவன் பேர் ஷராயர், சின்னவன் பேர் ஷாஜமான். இந்த 2 பேருமே வெவ்வேறு பகுதிகளை ஆட்சி செய்துட்டு இருக்கிற நபர்களாக இருக்கிறாங்க. பெரியவன் ஷராயர் பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் அப்புறம் சீனா பகுதிகளை ஆட்சி செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாமன்னனாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த பெரியவன் தன்னுடைய தம்பி ஷாஜமானை பார்த்து 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது, தன்னுடைய தம்பியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தன்னுடைய மந்திரியை கூப்பிட்டு, நீ என் தம்பிக்கிட்ட போயிட்டு, அதாவது தம்பி சாமர்கண்டில் ஆட்சி செய்துட்டு இருக்கிறான், தம்பிக்கிட்ட போயிட்டு அண்ணன் இந்த மாதிரி ஒன்று பார்க்கணுன்னு விருப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லி தம்பியை கையோடு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரியை அனுப்புகிறாரு. அந்த மந்திரி தான் ஷராயருடைய மிக முக்கியமான மந்திரி. அந்த மந்திரிக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஷராசத் அப்படிங்கிற பெரியவளும், துன்யசாத் அப்படிங்கிற சின்னவளும், 2 மகள்கள் இருக்கிறாங்க. அப்போது மன்னர் ஆணைக்கு ஏற்ற அந்த மந்திரி சாமர்கண்ட் போயிட்டு ஷாஜமான் பார்த்து, இதை போல் அவங்க அண்ணன் ஷராயர் உங்களை பார்க்கணும் அப்படின்னு அவளோட உங்களை அழைக்கிறாரு, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு அவர் அந்த வேண்டுகோளை வைக்கிறாரு. நிச்சயமாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரிக்கு நிறைய பரிசு பொருட்கள், குதிரைகள் எல்லாத்தையும், ஒட்டகங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவங்க ஒரு இடத்துல டென்ட் போட்டு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு 10 நாள் எடுத்துக்கிறாரு ஷாஜமான் புறப்படுறதுக்காக. கடைசியாக புறப்படுற ஒரு நாளைக்கு முன்னாடி இரவு அந்த மந்திரி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம், போயிட்டு அங்கேருந்து அப்படியே தூங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி அவர் அங்கே போயிட்டு அந்த மந்திரி இருக்கிற இடத்துக்கு போனோடனே அவருக்கு ஒரு ஞாபகம் வருது, நம்ம அண்ணனுக்கு எடுத்து வச்சிருக்கிற பொருளை மறந்துட்டோம், கூடவே மனைவி கிட்ட நம்ம சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப அரண்மனைக்குள்ளே திருப்பி வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த தன்னுடைய மனைவி அங்கே வேலை செய்யக்கூடிய சமையல்கார அடிமை ஒருத்தனோட உறவில் இருப்பாங்க. இதை பார்த்ததுமே ஷாஜமானுக்கு மிகப்பெரிய ஒரு கோபமும் ஒரு மன கஷ்டமும் உடனடியாக தன்னுடைய மனைவியையும் அந்த வேலைக்காரனையும் அதே இடத்துல வெட்டி சாகடிச்சிருவான். சாகடிச்சிட்டு உடனடியாக அங்கேருந்து தன்னுடைய அந்த ஆட்சி செய்துட்டு இருக்கிற அந்த இடத்த விட்டு அந்த படை பரிவாரங்களோட இப்போவே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தன் அண்ணன் இருக்கக்கூடிய இடத்துக்கு கிளம்புறாங்க. அப்போது அங்கேருந்து கிளம்பி தன் அண்ணனுடைய இடத்துக்கு வர ஷாஜமான் தன் அண்ணனை பார்த்ததும் கட்டி பிடிச்சி
தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து அவர் பரிமாறுகிறார். அப்புறம் பகலெல்லாம் தம்பியோட ஷராயர் பேசிக்கிட்டு இருக்கிறதும், இரவில் போய் அரண்மனைக்கு போகிறதுமா இப்படி இருக்கார். தம்பிக்கு வந்து தனியாக ஒரு அரண்மனை வந்து அவர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. அப்போது பகலெல்லாம் தம்பி கூட இருந்துட்டு இரவு வந்து தன்னோட அரண்மனைக்கு போகிறத அவர் வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது வந்ததுலேருந்தே தன்னோட தம்பி வந்து ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரியே இருக்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லை, உடல் நாளுக்கு நாள் அவனுக்கு மெலிவடைஞ்சு போயிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா ஷாஜமானுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னுடைய மனைவி வந்து இப்படியான ஒரு நிலையாக நமக்கு ஏற்படுத்திட்டா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த மன கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவனுக்கு எந்த விதமான உணவோ வேறு எந்த விதத்தில் ஈடுபடுறதோ வேலைகளில் ஈடுபடுறதோ எதுவுமே அவனுக்கு நாட்டமே போகலை. அப்புறம் அண்ணன் வந்து ஒரு நாள் வந்து வேட்டைக்கு மான் வேட்டைக்கு நம்ம போகிறேன் நான், நீங்கள் கூட வரதா இருந்தா வா, உனக்கு வந்து ஒரு சேஞ்சாக இருக்கும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அப்பயுமே வந்து தம்பி வந்து போகிறதுக்கு வந்து மறுக்கிறான். ஷாஜமான் வந்து மறுக்கிறான். இல்லைண்ணா நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்க, நான் இங்கேருந்தே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷராயர் வந்து தன்னுடைய படைகளை எல்லாம் திரட்டிக்கிட்டு ஒரு வட்ட வடிவிலான ஒரு குழுவை வந்து அமைச்சு நாலா பக்கமும் வேட்டைக்கு வந்து கிளம்புறாங்க. அப்போது அரண்மனையிலிருந்து, அதாவது ஷாஜமான் தங்கி இருக்கக்கூடிய அரண்மனையிலிருந்து அந்த அண்ணனோட அரண்மனையினுடைய அந்த அந்தப்புற பகுதி வந்து தெரியும், ஜன்னல் வழியாக தெரியும். இப்போ இவங்க வேட்டைக்கு புறப்பட்ட உடனேயே ஒரு நாள் வந்து அன்றைக்கி இரவு வந்து அந்த அந்தப்புறத்தில் பெண்கள் அதாவது பெண்கள் உடையில் 20 பேர்கள் வந்து ஒரு வட்டமாக வந்து நின்று நிற்கிறாங்க. அந்த வட்டமாக கூட்டத்தில் நிற்கக்கூடிய இடத்துல வந்து தன்னுடைய அண்ணனுடைய மனைவி வந்து, அதாவது அண்ணி, அவன் வந்து நடுவில் வந்து நிற்கிறா. அங்கே வந்து நின்று ஒரு பேர் சொல்லி 2-3 முறை அழைச்ச உடனே ஒரு மரத்துலேருந்து ஒரு கருப்பினத்தை சார்ந்த அடிமையாக இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து குதித்து வந்து ராணியை வந்து கட்டி பிடிச்சி ராணியோட உறவு மேற்கொள்கிற மாதிரி காட்சிகள்லாம் அதில் வைக்கப்படுது. அப்போது இதை வந்து பார்க்குறான். பார்த்த உடனே இது என்னடா இது கொடுமை, நமக்கு தான் இப்படி நடக்குது, நாம் தான் இப்படி உட்காந்துருக்குறோம், உலகத்தில் எல்லா மோசமான விஷயங்களும் நமக்கு தான் நடக்குதுன்னு நினச்சோம்னா ஒரு இவ்வளோ பெரிய மாமன்னனாக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் ஷராயருக்கே இதான் நிலைமையா, அவனுடைய மனைவியும் இதே நிலைமை தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவன் அண்ணன் நினச்சி ஒரு பக்கம் கஷ்டப்படுறான். ஆனால் இப்போ தனக்குள்ளே இருக்கிற அந்த கஷ்டம் வந்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. என்னென்னா நமக்கு தான் மோசம்னு நினச்சோம், நமக்கு அண்ணனோட இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் அப்போ உலகம் இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் நல்லா சாப்பிட ஆரம்பித்து தூங்க ஆரம்பித்து நல்லா எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டு எக்ஸசைஸு எல்லாம் வெளியில் போகிறது வரதுன்னு நல்லா இருந்தோடனே இந்த 10 நாள் வேட்டைக்கு போயிருக்கிற ராஜா திரும்பி வரும்போது தன்னுடைய தம்பி நல்லா வாட்டமாக நல்லா குழுன்னு இருக்க ஆரம்பிக்கிறான். என்னடா அவன் இவன் வத்தலும் நொத்தலுமா போனான், நம்ம போகும்போது இருந்தான், இப்போ வந்து இவன் நல்லா இப்படி இருக்கிறானே, பரவாயில்ல, தம்பி வந்து தேறிக்கிட்டு வரான், நான் கூட இவனுக்கு வந்து ஊரை விட்டு பிரிஞ்சு வந்ததுனால தான் இவன் மன வருத்தத்தில் இப்படி இருக்கிறான் போல இருக்குது, இவனை ஊருக்கு நம்ம அமுச்சு வச்சிடணும் அப்படின்னு நினச்சி பொருள்களெல்லாம் நம்ம சேகரித்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம். இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு தேறி நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ ஒரு நாள் மதியத்தில் உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தம்பி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீ என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்ல, என்ன வேணால் கேளுங்கண்ணே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ வரும்பொழுது ரொம்ப ரொம்ப நெளிஞ்சு போய் ஏதோன்றதை பறி கொடுத்த மாதிரியே இருந்த, நான் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடியுமே நீ அப்படி தான் இருந்த, ஆனால் நான் வேட்டைக்கு போயிட்டு வந்த இந்த 10 நாளில் நீ வந்து ரொம்ப பொலிவடைஞ்சு நல்ல பழைய மாதிரி ஒரு சிறப்பாக இருக்கிற நீ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு காரணம் என்ன, ஏன் நீ மெலிஞ்சு போய் இருந்த, திருப்பி ஏன் நீ இப்படி இருந்த அப்படிங்கிறதுக்கான 2 கேள்வி வந்து கேட்குறாரு. அப்போது வந்து ஷாஜமான் வந்து இல்லைங்கண்ணா, நான் வந்து என்னால் இதை சொல்ல முடியாது, கடவுளுக்காக என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ எனக்கு சொல்லி தான் ஆகணும், ஒரு அண்ணன் அப்படிங்கிற முறையில் நான் அவன்கிட்ட கேட்குறேன், நீ என் தம்பின்ற முறையில் நீ எனக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படின்றான், வற்புறுத்துறான். அப்போ வற்புறுத்திக்கிட்டே இருக்கும்பொழுது அவன் சொல்கிறான், அதாவது நீங்கள் கேட்ட 2 கேள்வியில் முதல் கேள்விக்கு வேணால் நான் பதில் சொல்கிறேன், 2வது கேள்வி தயவுசெய்து என்னை கேட்காதீங்க, அதுக்கு பதில். முதல் கேள்வி வந்து ஏன் நீ வந்து வரும்பொழுது உன்னோட உடல் நெளிஞ்சோ நீ ஏதோ சோகத்தில் இருந்த அப்படின்ற அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய அரண்மனையில் தன்னுடைய மனைவினால் ஏற்பட்ட அந்த நிகழ்வை வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அடப்பாவி, அதாவது ஒரு மன்னனாக இருக்கக்கூடிய உனக்கே இந்த நிலைமையா,
என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு புலம்ப ஆரம்பிப்பான். சரி, ஓகே, சரி, இது வந்து நீ நெளிஞ்சிருக்கிறதுக்கான காரணம், நீ துன்பத்தில் இருந்ததுக்கான காரணம். இப்போ நீ அந்த துன்பத்துலேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கியே, இதுக்கு என்ன காரணம் சொல்லு அப்படின்னோடனே, இல்லை நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக கடவுள் மேலே ஆணையாக நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி அவன் மறுக்கிறான். ஆனால் அண்ணன் வந்து விடுற மாதிரி தெரியல. நீ சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில், ஆனால் நான் சொல்லுவேன், சொன்னதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகுவீங்க, அதை வந்து உங்களால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பரவாயில்ல, நீ எதாக இருந்தாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணனும் சொல்ல, தம்பி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வேட்டைக்கு போனீங்க, வேட்டைக்கு போன நேரத்தில் உங்களோட மனைவி வந்து அந்த புறத்தில் வந்து 20 பெண்கள் வேடமிட்ட ஆட்கள் நடுவில் ஒரு அடிமையோடு சேர்ந்து உறவு வச்சுக்கிட்டாங்க. அந்த 20 பேரில் 10 பேர் வந்து பெண்கள், 10 பேர் வந்து ஆண்கள், பெண்களோட வெளியே இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. இதை நான் வந்து பார்த்தோன்னே எனக்கு தான் இப்படி நடக்கும்னா, என்னை விட பெரிய அரசனாக இருக்கக்கூடிய உனக்குமே இப்படி நடக்கும் பொழுது நான் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நான் திருப்பி பழைய மாதிரி நல்லா உணவு எடுத்துக்க ஆரம்பித்தேன், நல்லா நான் இருக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஷராயருக்கு ஒன்றுமே புரியாது. அட என்னடா இது, இவ்வளோ கொடுமையாக நமக்கு நடக்கிறது, ஒரு ஒரு அரசன் ஒரு அரசனுக்கு இப்படியான கொடுமைகளாக நடக்கும் அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தில் புலம்ப ஆரம்பிச்சிடும். ஆனாலும் நீ சொல்கிறது வந்து நான் எப்படி நம்புறது, நீ சொல்கிறது ஓகே, என் தம்பின்ற முறையில் நீ சொல்கிற, ஆனால் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வரணும், நீ சொல்கிறது உண்மைதான், நான் எப்படி வந்து ஏற்றுக்கிறது, அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு அப்படின்னும் பொழுது யோசிக்கிற வச்சுட்டே, சரி ஒன்றும் இல்லை, திருப்பி நீங்கள் இன்றைக்கி போயிட்டு படைகளை வந்து திரட்டி வேட்டைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிவிச்சுட்டு அரண்மனையை விட்டு எல்லோரும் வெளியில் போயிட்டோம், நீங்கள் மட்டும் இங்கே என்னோடய அரண்மனையில் இருங்க, அப்படி இருந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் தம்பி. சொன்ன மாதிரியே திருப்பி மன்னர் வந்து வேட்டைக்கு போகிறதுக்கான அந்த வேலைகளை பார்த்துட்டு வேட்டைக்கு போகிறேன்னு கிளம்பிடுறாங்க. எல்லோரும் வெளியில் போயிடுறாங்க, படையெல்லாம் வெளியில் போயிடுது. ஆனால் மன்னர் மட்டும் தம்பியோடவே தன்னுடைய அரண்மனையில் இருந்துக்கிறாரு. ஷாஜமான் சொன்னது போலவே அன்னைக்கு இரவுமே அந்த புறத்தில் எல்லோரும் கூடுறாங்க. ஷராயருடைய மனைவி வந்து அங்கே கூடுது, அவர் பேர் சொல்லி அடைக்கிறாங்க. ஒரு அடிமையை வந்து அவங்களோட ஒன்று சேர்ந்து அந்த இரவு முழுக்க ஒரு ஆட்டமாக இருக்குது அப்படின்றத பார்த்த உடனே தன் தம்பி சொன்னது உண்மைதான் அப்படின்னு அவர் ரொம்ப மன வருத்தத்தினுடைய உச்சிக்கு போயிட்டு, இந்த உலகம் ஏன் இவ்வளோ கொடூரமாக இருக்குது, நம்ம வந்து எங்கேனாவது போயிடலாம் தம்பி, நான் சொல்கிறது நீ கேட்பியா, நம்ம எங்கேயாவது போயிடலாம், நமக்கு இந்த படை பரிவாளங்கள் இந்த சொகுசு இது எதுவுமே வேணாம், நாம் வந்து வேறு எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாம், வேறு எங்கேயாவது போயிடலாம், நமக்கு இது எதுவுமே வேணாம், நம்மளை விட மோசமான நிலை யாருக்காவது ஒருத்தருக்கு நமக்கு ஏற்பட்டுருச்சு, நம்ம கண்ணு முன்னாடி ஏற்பட்டுருச்சுன்னும் பொழுது, அப்போ நமக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற நாளுக்கு நம்ம திரும்பி அரண்மனைக்கு வரலாம், அது வரைக்கும் நம்ம வர வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஷராயர். அதை கேட்டு தம்பியும் சரிங்கண்ணா நம்ம வாங்க போகலாம் அப்படின்ட்டு உடனடியாக அன்றைக்கி நைட்டு எதுவுமே தன்னுடைய அரண்மனையில் எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து வெறும் கையோடு அந்த அரண்மனையை விட்டு வெளியேறாங்க. வெளியேறின அந்த 2 மன்னர்களும் நாளெல்லாம் வந்து எங்கேயாவது நடந்து போயிட்டுருக்கிறது, இரவான தங்குறது அப்படின்னு நாட்கள் இப்படியாக கடந்தது. அப்போது ஒரு நாள் வந்து கடற்கரை ஓரமாக வந்து அவங்க ஒரு பகல் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த கடலுக்குள்ளே இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் ஒன்று எழுந்து வர மாதிரி ஒரு கடல் அலை ஃபுல்லாக மேலே இருந்ததை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரம் கழித்து தான் தெரியுது, கடலுக்குள்ளே இருந்து ஒரு பூதம் வந்து தன்னுடைய தோள்பட்டையில் 4 கண்ணாடி பெட்டிகளை வந்து இரும்பு பூட்டப்பட்ட கண்ணாடி பெட்டிகளை வந்து தூக்கிட்டு வரத்தை பார்த்த உடனே பயத்தில் எங்களுக்கு ஒன்றும் புரியாமல் உடனடியாக போயிட்டு ஒரு மரத்தினுடைய உச்சியில் ஏறி அந்த இலைகளால் தங்களை மறைச்சிக்கிட்டு மரத்துக்கு மேலே ஏறி ஒளிஞ்சிக்கிறாங்க. நேராக நடந்து வர அந்த பூதம் வந்து இவங்க ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த மரத்தின் அடியிலேயே படுத்துக்கிட்டு தன் தூக்கிட்டு வந்த அந்த கண்ணாடி பெட்டிகளை எடுத்து ஓரம் வச்சுட்டு அந்த பெட்டிகளை திறந்து விடுது. அது திறந்த உடனே அதுலேருந்து ஒரு அழகான பெண் வந்து வெளியே வராங்க. வெளியில் வந்து எதேச்சியாக அந்த பெண் வந்து தலையை தூக்கி மேலே பார்க்கும் பொழுது அந்த மரத்துக்கு மேலே ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த 2 அரசர்களையும், அதாவது ஷராயரையும் ஷாஜமானையும் அந்த பெண் வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே நீ கீழே வாங்க 2 பேரும் அப்படின்னு சைகை காட்டுறாங்க. இல்லை நாங்கள் வரமாட்டோம், வந்தால் அந்த பூதம் எங்களை வந்து சாகடிச்சிடும், நாங்கள் வரமாட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் அந்த பெண் விடுற மாதிரி இல்லை, நீ வந்து தான் ஆகணும்,
வரலைன்னா நான் பூதத்தை எழுப்பி ஒன்று இது பண்ணிவிடுவேன், கண்டிப்பாக அது ஒன்று கொன்றும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொல்கிறாங்க. அப்போது இவங்க திருப்பி மேலே இல்லை நாங்கள் வரல அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் 2 பேரும் கீழே இறங்கி வந்து என்னோட நீங்கள் உறவு வச்சுக்கிட்டா தான் நான் உங்களை வந்து உயிரோட விடுவேன், இல்லைனா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட பூதன்ட்ட மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினோடனே வேறு வழி இல்லாமல் அந்த 2 சகோதரர்களும் அந்த பெண்ணோடு வந்து உறவாடுறாங்க. உறவாட முடிச்சதுக்கப்புறமா அந்த பெண் வந்து அவங்க கையில் இருக்கக்கூடிய மோதிரங்களை ஒரு மோதிரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி சராயர்கிட்டையும் ஷாசமான்கிட்டையும் மோதிரத்தை ஒன்று வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு தன்னோட இருக்கக்கூடிய ஒரு பையிலிருந்து எடுத்து திறந்து காட்டுறா. இதில் 98 மோதிரங்கள் இருக்குது. இப்போ உங்களது 2 சேர்ந்துட்டோம்னா 100. என்னுடைய திருமணமான அன்னைக்கு முதல் இரவு அன்றைக்கே வந்து இந்த பூதம் ஒன்று என்னை தூக்கிட்டு வந்துருச்சு. தூக்கிட்டு வந்து இது போல் ஒரு பெட்டியில் அடைச்சி என்னை வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த பூதம் என்ன நினைக்குது, இந்த பெட்டிக்குள்ளே போட்டு அடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேறு யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த பூதம் நினைக்குது. ஆனால் ஒரு பெண் நினச்சா எதை வேணால் எப்படி வேணாலும் எதை வேணாலும் சாதிச்சிக்க முடியும் அப்படிங்கிறது அந்த பூதமுக்கு புரியல. அதனால தான் நான் வந்து இது நாள் வரைக்கும் 98 பேரோட இருந்ததுக்கான சாட்சியாக தான் இந்த மோதிரங்களெல்லாம் நான் வச்சுருக்கேன். இப்போ உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்துக்கிட்டேன்னா 100 ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனடியாக இங்கேருந்து ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்தி விட்டுறா. துரத்தி விடும்போது அங்கேருந்து வர அண்ணன் தம்பிங்க 2 பேரும் அப்பா நம்ம தான் கொடுமை அப்படின்னு நினச்சோம் நாம, ஆனால் பார்த்தா நம்மளோட பெருங்கொடுமை அந்த பூதத்துக்கு இருக்குது. அவ்வளோ சக்தி படைத்த பூதத்துக்கே இந்த தான் நிலைமைன்னா சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு நடந்ததெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஷராயர் வந்து தன்னுடைய அரண்மனைக்கு திருப்பி போயிட்டு தன் மந்திரியை அழைச்சி அந்த அந்த அந்தப்புறத்தில் இருந்த அந்த அடிமைகள் தன்னுடைய மனைவி எல்லாரையும் வெளியில் கொண்டு போய் கொன்றுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறான். கொடுத்த உடனே மந்திரி தவிர்க்க முடியாமல் அந்த எல்லாரையும் கொலை செய்துடுறான். கொலை செய்துட்டு தம்பிக்கு வந்து தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து நீ போய் உன் ஊரை வந்து நீ போய் உன்னோட ஊரை வந்து போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். ஷராயருக்கு இப்போது ஒரு விஷயம் வந்து தோணுது. என்னென்னா இங்கே வந்து பெண்கள் வந்து எல்லா பெண்களும் ஒரே போல தான், எல்லாருமே ஏமாற்றக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய அதுவும் ஒரு நாள் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவங்களோட வந்து முதலிரவு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த பெண்ணை கொன்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஷராயர் வரான். அப்போது தன் எடுத்த முடிவை போலவே முதல் நாள் ஒரு ராஜாவுடைய மகளை திருமணம் செய்துக்கிட்டு முதல் நாள் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் பகல் வந்து அந்த பெண்ணை கொண்டுறது. இப்படி ராஜா, குறுநில மன்னர்கள், அடுத்து வியாபாரம் பண்ணுறவன், சாதாரண மக்கள் அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் இது வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஊர் மக்கள் எல்லாம் வந்து இந்த ஷராயருக்கு ஒரு கேடு வராதா அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் புலம்ப ஆரம்பித்து தன்னுடைய பெண் மக்களை வந்து எப்படியாவது காப்பாற்றணும், வேற எங்கன்னா ஊருக்கு அமைச்சிடலாமான்ற நிலைமையெல்லாம் வந்து ஏற்படுது. இதுக்கு நடுவில் தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டு வருது. என்ன அப்படின்னா நம்ம இந்த ஷராயருடைய மந்திரி ஒருத்தர் இருக்கிறார்ல, அந்த மந்திரிக்கு 2 பசங்க சொன்னோம்ல, ஷராசத்துனும் துன்யாசாத் அப்படின்னு 2 பொண்ணு. ஷராசத் வந்து பெரியவ. ஷராசத் வந்து நல்ல படித்த ஒரு கவிதையை வந்து அந்த அரபு கவிதைகளை வந்து மனனம் செய்துக்கிட்டு ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு ஆள். கூடவே அவளுக்கு வந்து வானவியல் தெரியும், மருத்துவம் தெரியுன்ற அளவுக்கு ஒரு அறிவாளி. அப்போ ஷராசத் வந்து ஒரு நாள் தன்னுடைய அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா இந்த மாதிரி நான் வந்து மன்னரை நான் திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது மந்திரி வந்து திடுக்கிட்டு போயிடாரு. என்னம்மா சொல்கிற, உனக்கு எல்லாமே உனக்கு தெரியும் தானே, மன்னர் நீ கல்யாணம் பண்ணுவார், அடுத்த நாள் நீ பணமாக தான் இருப்ப, நான் அந்த நிலைமைக்கு உன்னை பார்க்கணுமா, என்னால் முடியாதுமா, என்னம்மா நீ இப்படிலாம் அப்படின்னா. ஆனால் ஷராசத் வந்து விடாப்புடியாக நான் அவரை தான் திருமணம் செய்தே ஆகுவேன், என்னை நீங்கள் பண்ணி வைப்பீங்களா மாட்டிங்களா அது மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவள்கிட்ட வந்து அவளுடைய அந்த விடாப்புடியான அந்த நிலையை வந்து அவரால் கட்டுப்படுத்த முடியல. அது இப்போது கட்டுப்படுத்த முடியாமல் வந்து அங்கேருந்து ஒரு கதையை வந்து தன்னுடைய பொண்ணுக்கு சொல்கிறாரு. அந்த கதையை கேட்டுட்டு பொண்ணு வந்து திருப்பி அந்த அப்பாவுக்கு ஒரு கதையை சொல்கிறான். அப்போது இந்த 1001 அரபியர்கள் முழுக்க ஒரு கதை போயிட்டே இருக்கும், ஒரு கதை போயிட்டே இருக்கும். அந்த கதை போயிட்டு இருக்கிற அந்த கேப்பில் இன்னொரு கதை நடுவில் வரும். அப்போ அங்கேருந்து திருப்பி கண்டினியூ ஆகும். கண்டினியூவாக இன்னொரு அந்த கதை ஃபஸ்ட்டு சொன்ன கதைக்கு போயிட்டு முடியும். 2மே கன்க்ளூட் இப்படி ஆகும். அப்போது அப்பா பொண்ணுக்கு சொன்னதும் பொண்ணு அப்பாவுக்கு சொன்னதுக்கு அப்புறமா வேறு வழியே இல்லை, இவளை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மன்னருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. மன்னர் ஷராயரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட மந்திரியோட பொண்ணாச்சே, தனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரியாக இருக்கிறவர் அவருடைய பொண்ணு,
உனக்கு தெரியும் தானம்மா எல்லாமே, நான் வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை இது பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா எனக்கு பெண்கள் மீது நம்பிக்கை இல்லை. எல்லா பெண்களாலையும் யாருன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் ஏமாற்றப்படுவேன். அதனால் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. உனக்கும் இதே நிலைமை தான் நீடிக்கும். நிச்சயமாக நீ அடுத்த நாள் வந்து நீ இறந்துருவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பரவாயில்ல, நான் எல்லாம் விருப்பப்பட்டு தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்னென்னா, அந்த ஷராசத்தும் துன்யசாத்தும் ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்னென்னா, மன்னர் வந்து இந்த கொலைகள்லாம் செய்யாமல் இருக்கணும்னா நான் ஒரு விஷயத்தை யோசித்து வச்சுருக்கேன். அது என்னென்னா, அவர் அன்னைக்கு நாள் இரவு அப்போது வந்து நீ வந்து என்கிட்ட ஏதாவது ஒரு கதை கேட்கணும், உனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு சுவாரஸ்யமான கதையை வந்து நான் சொல்லுவேன். சொல்ல ஆரம்பித்தோடனே கண்டிப்பாக அந்த கதையை வந்து அவருக்கு பிடிச்சி அவர் என்ன பண்ணுவார், அவரும் கேட்க ஆரம்பிப்பார். ஆனால் அந்த கதையை நான் முழுசாக சொல்லாமல் பாதியிலே முடிச்சிருவேன், ஒரு சுவாரஸ்யத்தோடு முடிச்சிருவேன். முடித்ததுக்கு பிறகு அவர் வந்து அடுத்து என்ன சொல்லுன்னுவார், அதுக்கு நீங்கள் இன்னொரு நாள் காத்திருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படி வந்து இந்த கதை வந்து அந்த ஷராசத்துடைய அந்த சிந்தனையால் ஒரு நாளும் இரவு வந்து தன்னுடைய தங்கை துன்யசாத் வந்து ஒரு கதை கேட்க ஆரம்பிப்பா. அந்த கதைக்கு சொல்ல ஆரம்பித்து பாதியிலேயே முடிக்கிறதுக்குள்ளேயே மன்னர் வந்து தூக்க காலத்தில் தூங்கிடுவார். சரி, நான் மீதி கதையை வந்து நாளைக்கு கேட்டுறேன், இந்த முடிவு தெரிஞ்சுட்டு நான் உன்னை வந்து அடுத்த நாள் வந்து உன்னை வந்து கொல்ல சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்படி ஒரு நாளுமே ஒரு கதையை சொல்கிறது, பாதி முடிக்கிறது, பாதி சுவாரஸ்யமாக இருக்கும் பொழுது அடுத்த நாள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறுத்திடுறது. இப்படி 1001 இரவுகள் வந்து இந்த கதை முழுக்க சொல்லப்பட்டு 1001வது இரவில் கதையை முடிக்கும் பொழுது அந்த மன்னன் வந்து இப்போ என்ன மனநிலையில் இருக்கிறான், அவன் வந்து அந்த பெண்கள் வந்து தப்பு, எல்லா பெண்களும் தப்புங்கிற அதே மனநிலையில் இருக்கானா, இல்லை தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கிறானா, அவன் வந்து ஷராசத்தோட சேர்ந்து வாழ்கிறானா, இல்லை ஷராசத்தும் வந்து கொலை செய்யப்படுறாளா அப்படிங்கிறது தாங்க இந்த 1001 அரபி இரவுகள். இதை சுருக்கமாக சொல்லணும்னா, இப்போ இதில் ஒரு நாளும் அவங்க சொல்லக்கூடிய கதை வந்து எப்படியா போகுது அப்படிங்கிறத தான் நம்ம ஒரு பகுதியாக உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இது கேளுங்க, தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுங்க. ரொம்ப நிச்சயமாக ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள் நிறைய நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நூல் தான் இந்த 1001 அரபிய இரவுகள். பார்க்கலாம். நன்றி.